ஒரு மனுஷன் சொல்ற கதை. நம்ம மனசை எந்த அளவு பாதிக்கும், அதை நினைச்சு நினைச்சு நைட்லாம் தூக்கம் வராது. இவ்வளவு கஷ்டம் ஒரு மனுஷன் பட்டிருக்கானே, அவன் வாழ்க்கையில இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ், படிக்கிற காலத்துல அவன் ஒர்க்ல ப்ரொஃபஷன்ல இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு நினைக்கும் போது, அதை அந்த மனுஷன் சொல்லும் போது அதை பார்த்து சிரிச்சு சிரிச்சே கண்ணீர் வரும்னா அது நம்ம திவாகர் சொல்ல ஸ்டோரி தான். அவரு என்ன ஸ்டோரி சொல்ல சொன்னா வாழ்க்கை ஃபுல் பக்கத்தையும் புரட்டி போட்டாரு. நல்ல வேலை மனுஷன் 5ஆம் கிளாஸ்ல இருந்து ஆரம்பிச்சான். பிறந்தல இருந்து ஆரம்பிச்சிருந்தா இன்னும் ஒரு 4 மணி நேரம் பேசிப்பாரு. மத்த 2 பேரும் கதை சொன்னாங்க. ஆளுக்கு 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் எடுத்தாங்க. நம்ம மனுஷன் 1.5 மணி நேரம் கதை சொல்றாரு. கதை சொன்னாலும் கதை சொல்லி எல்லாரும் தூங்க வச்சிட்டாரு. அதை கேட்டு சிரிச்சிருச்சே கண்ணீர் வந்துருச்சு. அந்த கண்ணீர் தான் இது. அதாவது அவர் எதை கஷ்டம்ன்றாருன்னா, 5ஆம் கிளாஸ்ல இருந்து 6ஆம் கிளாஸ் போறதே கஷ்டம்ன்றாரு. வேற ஸ்கூல் அது வரைக்கும் உள்ளூர்ல படிச்சாராம். அதுக்கப்புறம் 6ல இருந்து ஏதோ மெட்ரிக்ல படிச்சாரு போல. சிட்டில போய் சிட்டி சைடு போய் படிச்சாராம். அங்க நிறைய போராட்டங்கள் நிறைய போட்டிகள் இருக்குன்றாரு. 6ஆம் கிளாஸ்ல முதல்ல ஏதாவது போட்டி இருக்காமா? அவரு கல்ச்சரல்ஸ்ல இதுல வேற இடையில கல்ச்சரல்ஸ் திறமெல்லாம் வேற காட்டுறேன். கல்ச்சரல்ஸ்ல என்னது? கல்ச்சுரல்ஸ்னா அந்த ஸ்கூல்ல ஆண்டு விழா வைப்பாங்களா? நான் படிக்கும்போது அதான் வச்சாங்க ஆண்டு விழா. இங்க ஆனுவல் டேன்னு சொல்லுவாங்களா, அது ஸ்போர்ட்ஸ் டே அதுவா இருக்கும். அப்பதான் அதுதான் கல்ச்சுரல்ஸ். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படி சொல்றாரு. ஆமா, காலேஜ்ல அதை கல்ச்சுரல்ஸ்னு சொல்லுவாங்க. நம்மால் வந்து ஸ்கூல்லயே கல்ச்சுரல்ஸ் அப்படி கல்ச்சுரல்ஸ்ங்கிற நேம சொல்றாரு. வேற ஒண்ணும் இல்ல. நம்மளாம் 5th வரைக்கும் ஒரு ஸ்கூல் படிச்சிருப்போம். 6th அப்புறம் ஹையர் செகண்டரி அந்த மாதிரி போவோம். அந்த மாதிரி போறதே அவர் ஒரு ஸ்ட்ரகிளா சொல்றாரு. அதுக்கு நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதணுமா? என்ட்ரன்ஸ் எழுதணும். எல்லாத்தையும் போற இடம் நம்ம பாஸ் ஆகிட்டே இருக்கோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்துகிட்டே இருக்கோம். நம்ம எங்க எந்த இடத்தை செலக்ட் பண்றதே ஒரே கன்ஃபியூஷன். அவங்களுக்கு கன்ஃபியூஷன்றாரு செலக்ட் பண்றவங்களுக்கு. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இல்ல அவர் என்ன சொன்னாருன்னா, எந்த ஸ்கூல்ல நான் தேர்ந்தெடுக்கிறதுன்னு அவருக்கு கன்ஃபியூஷனா? போற இடம்ல ஒரு தேர்வாயிட்டாரு. ஓஹோ, 6ஆம் கிளாஸ்ல ஒரு ஸ்கூல்ல தானே போய் அங்க செலக்ட் ஆகும். நம்ம ஏகப்பட்ட ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதிட்டு வந்தாராம். அதுவும் இல்லாம அவர் கடந்து வந்த 6ல இருந்து 7th வராரு, 7th இருந்து 8th வராரு, அப்புறம் 9th. ஒவ்வொரு வகுப்புக்கு போகும்போதும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய போட்டிகள், பொறாமைகள் அப்படின்றாரு. எனக்கு ஒன்றும் புரியலமா. அவர் வீட்டுல டாக்டருக்கு படிக்கவே நினைச்சாங்க. நல்ல விஷயம் தான். அதுக்காக அவர் டாக்டர் படிக்கணும்னு ஒரு குறிக்கோளோட இருந்து டாக்டர் எல்லாம் படிச்சிருக்காரு. அதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா அதுக்கும் இதே மாதிரி தானே எல்லாருமே கஷ்டப்பட்டு வருவாங்க. ஓகேவா? அவர் நம்ம நார்மலா எல்லாருமே ஒரு சகஜமான ஒரு மனுஷன் நம்ம வாழ்நாள் அனுபவிக்கிற எல்லாத்தையுமே கஷ்டம் ஸ்ட்ரகிள்னு ஒரு எக்ஸ்ட்ராடினரியா சொல்றாரு. அது மாதிரி எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றாரு. எல்லாரும் கடந்து வந்த பாதையை தான் அவரும் சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம சாதாரணமா பாக்குற ஒரு விஷயத்த ரொம்ப பெருசா நினைக்கிறவரோன்னு தோணுது. இப்போ நம்ம ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கோம், ஏதோ கல் தடுக்கி கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய ஆக்சிடென்ட் மாதிரி அவர் நினைச்சு போறோம்னு எனக்கு தோணுது. ஆனா அவரு எப்படின்னா, நான் சொல்றதுதான் கரெக்ட், அப்படியே அந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி அந்த ஒரு பார்வையிலேயே போயிட்டு இருக்காரு. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, மனுஷன் அவர் வாழ்நாள்ல பாத்தீங்கன்னா பெருசா ஒரு என்டர்டைன்மெண்ட்டோ என்ஜாய்மெண்ட்டோ இது இல்லாம இருந்திருக்காரு. அது புரியுது. பெண்கள் கிட்ட அதாவது கேர்ள்ஸ் அந்த மாதிரி பெண் தோழிகள் அந்த மாதிரி எதுவும் பெருசா இருந்திருக்காதோ, ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவா இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நார்மலா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே ரொம்ப இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால கூட மனுஷன், அதாவது அவர் சொல்றாருல்ல, நான் ப்ரொஃபஷனல் டாக்டர் ப்ரொஃபஷனல் எடுத்ததுக்கு அப்புறம் ஒர்க்குன்னு அதிலே போயிட்டேன், மழை வெயில் பார்க்க கூட ஒர்க் பண்றேன். அதெல்லாம் நிஜமே பாராட்டுக்குரிய விஷயம் தான். அவர் எப்போ அந்த நடிப்பு அரகனா மாறினாரோ அதுக்கு முன்னாடி வரைக்குமே அவர் ஒரு நல்ல மனுஷனா தான் இருந்திருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அவருக்குள்ள கொஞ்சம் கற்பனை திறமையில அதிகம் வளர்த்துட்டாரு போல. தர்பீஸ்க்கு ஒரு விளக்கம் சொன்னாரு. தர்பூசணி வந்து ஏதோ தாயே தர்பூசணி வடிவத்துல வந்து எனக்கு ஒரு பேரு சமாளிச்சு கொடுத்தாங்க மாதிரி சொன்னாரு. அது ஓரளவு உண்மைதான். ஏன்னா எல்லாருக்கும் அந்த மாதிரி நடக்காது இல்ல, இவருக்கு நடந்திருக்கு. எனக்கு இன்னும் என்ன ஒரு சின்ன விஷயம் தோணுது அப்படின்னா, மனதிலும் எதுவும் பாதிச்சிருக்கோம் அப்படிலாம் கூட எனக்கு தோணுது. மன்னிச்சிருங்க, தப்பா சொல்லக்கூடாது. நம்ம அவரோட பாயிண்ட்ல இருந்து அவருக்கு வந்து நம்ம செய்யறதுதான் கரெக்ட் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். ஏன்னா மத்தவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுதுன்னா, இப்போ ஜிபி முத்து இருக்காரு, அவர் வந்து காமெடி பண்றாரு, எல்லாம் சிரிப்பாங்க, கலாய்ப்பாங்க, திட்டுவாங்க. ஆனா அவர் தன்னோட காமெடியா அவர் ஒத்துக்கிறாரு. ஆனா இவர் வந்து ஆக்டிங்கா ஒண்ணு பண்றாருல்ல, அது நான் பண்றேன், ஒரிஜினலா பண்ணவங்கள நான் நல்லா பண்றேன்னு அவரே சொல்லிக்கிறாரு. ஆக்சுவலி மத்தவங்க சொல்லி அவரை பாராட்டி அப்படி பாராட்டும் போது கூட கொஞ்சம் பெருந்தன்மையா ஓகேலா இந்த அளவுக்கு நான் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுதான் நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும். நல்ல பேர் கிடைக்கும். பார்க்கும்போது அது காமெடியா தெரியுது, அவரு அதுக்கு சீரியஸா எடுத்துக்கிறாரு. ஒருவேளை அந்த மாதிரி அவர் பண்றதெல்லாம் நம்ம பார்த்து நிறைய பேர் பாக்குறாங்க, நிறைய வியூஸ் போகுது, நிறைய பேருக்கு ஷேர் பண்றாங்க. சோ இதெல்லாம் நம்மளாம் பிடிச்சி அவர் ரொம்ப பிடிச்சுதான் பண்றோம் அவர் நினைச்சுக்கிட்டாரோ அப்படின்னு. நான்லாம் யூடியூபர் இல்ல, யூடியூப் வச்சு நான் இங்க வரல அப்படிலாம் அவர் சொல்றாருல்ல. இது வந்து அந்த ஜோக்கர் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாரு. அவனு ஜோக்கர், அவர் ஹீரோ. அந்த கதையை ஸ்டோரி சொல்லி முடிச்சு வெளில வந்தப்பறம் அவர் கேட்கிறாரு விக்கல் சுக்ரம், ஏன் நீங்க அப்படி ஒரு ஸ்பெசிபிக்கா அதை
நான் ஒன்றும் காமெடியெல்லாம் இல்லை அப்படின்னு ஏதோ காமெடின்னா கொஞ்சம் கீழே மாதிரியும் ஹீரோ தான் கொஞ்சம் உயர்ந்தவங்க மாதிரி சொல்றீங்க இந்த மாதிரி கேட்கும்போது அதை கூட அவர் புரிஞ்சுக்க மாட்டாரு. அவங்க என்ன சொல்ல வராங்க எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சுக்க மாட்டாரு, அவங்க சொல்றதையும் கேட்க மாட்டாரு. அந்த ஒரு இது மட்டும் மாத்திக்கணும் சபரி சொல்றாரு, அதை கூட அதையும் கேட்க மாட்டாரு. எதை யார் அவர்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்ல போனாலும் அது காது கொடுத்து கேட்க மாட்டாரு. பாப்பா எனக்கு பாப்பா நீ பாப்பா இப்படிதான் பேசுறாரு. மத்தவங்களுக்கு எவ்வளவு எரிச்சல் உண்டு, அது ஒரு எரிச்சல் உண்டாக்க தான் செய்யும். ஆனா இந்த சபரினாதானே நம்ம நிஜமா பாராட்டணும். அவர் ஒருத்தர் தான், அவர் எவ்வளவு இரிட்டேட் பண்ணாலும் பொறுமையா போய் பேசுறாரு. மத்தவங்க கோவப்படுறாங்கன்னா அவர் அந்த மனுஷன் கோவப்பட மாட்டாரு. அந்த ஒரு விஷயத்துல அவர் பாராட்டலாம். சோ இப்படி மொத்தம் 3 பேர் ஸ்டோரி சொன்னாங்க. முதல் 2 பேர் அழுக வச்சாங்க. 3ஆவது அவர் சொன்ன ஸ்டோரியை நம்ம சிரிக்க தான் செஞ்சோம். அதையும் அவர் சீரியஸா தான் சொல்றாரு, நம்மளுக்கு தான் சிரிப்பு வருது. இன்னும் நம்ம வாட்டர் மாஸ்டர் நமக்காக என்னென்ன என்டர்டைன்மெண்ட்ல கொடுக்க போறாருன்னு வரக்கூடிய நாட்கள்ல பார்க்கலாம். ஓகே, நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோல உங்களை சந்திப்போம். பாய்.